இன்றைக்கி டே 3 நேற்று தான் கோழி காணோன்னு தேடினோம். இன்றைக்கி போய் முட்டையும் கோழியும் நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது கோழி முன்னாடியே நல்லா விளையாண்டுருந்தா. நேற்று போட்ட முட்டை இடத்துல முட்டையை காணோம், இன்றைக்கி போட காணோம். சரி புதுசாக எங்கேயாச்சும் போட்டுமானா தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு கம்பு கொண்டு போயிருந்தேன். ஏன்னா அவன் ரொம்ப வீக்காக இருந்தான் நேற்று. கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தோம்னா நல்லா தெம்பாவான்லன்னு சொல்லிட்டு கம்பு போட்டேன். நான் எப்போவும் படுத்திருக்கிற இடம் எல்லா பக்கமும் தேடிகிட்டே இருக்கிறோம், முட்டையை காணோம். என்னடாச்சும் முட்டையே போடலையே தெரியுது, 2 தான் ஓடிச்சா என்னன்னு சொல்லிட்டு வாத்துப்பட்டி. அப்புறம் அவனுக்காக ஒரு இடத்துல முட்டை போட்டுன்னு ஒரு இடத்துல பக்கப்புல் வச்சுருந்தேன், அங்கே ஓடல. சரி யதார்த்தமாக அப்படியே, ஏன்னா ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாக கல் ஓடு மேடத்துலான்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டும்போது எல்லாம் கல் மண்ணெலாம் கொட்டை. இப்போ கடைசியில் கல்லுக்கு தான் நிற்கிது, மண்ணுக்கெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு. யதார்த்தமாக தேடும்போது தான் தெரியுது, ஒரு அழகாக ஒரு இடத்துல தோண்டி பக்குவமாக முட்டையை போட்டுட்டு சமத்தாக போய் தெம்பாக சுற்றிட்டு இருந்திருக்கிறான். இப்போ கோழி முட்டை நல்லபடியாக போட்டுருச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. 3ஆவது நாள் நமக்கு நல்ல ஒரு முட்டை கிடச்சிருச்சு. அதேமாரி அவன் ஃபஸ்ட்டு 2 நாள் ரொம்ப டயர்டாக இருந்தால், இப்போ முட்டை போட்டு பழகினாலும் என்னமோ கம்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்ப. அதே பத்திரமா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு.